மூங்கில் காடுகளே வந்து முனகும் காடுகளே, மூங்கில் காடுகளே. கம்பெடுத்து வந்த சிங்கை யாரு? இந்த சின்ன பொண்ணு கைராசிய பாரு. சின்ன பொண்ணை ஜெயிச்சவுக யாரு? இந்த மூங்கில் கம்ப வச்சு செய்வேன் பாரு. மூங்கில் கம்புக்குள்ள நானும் சிக்கனை தான் வேக வச்சேன். மூங்கில் கம்புக்குள்ள நானும் சிக்கனை தான் வேக வச்சேன். மூங்கில் எடுத்து கொண்டு வந்தேன் நானு, இதுக்குள்ள சிக்கனை வச்சு விற்க போறேன் பாரு. ஜும் தலக்கு ஜா, ஜும்மாலே தும் தலக்கு ஜா. மூங்கில் சிக்கன் வாங்கலையோ? மூங்கில் சிக்கன். அம்மா வாங்க, ஐயா வாங்க. இதுவரைக்கும் நீங்க சாப்பிடாத சுவையில் இதோ மூங்கில் சிக்கன். இதுவரைக்கும் புரோட்டா சிக்கன், வாழை இலை சிக்கன், பக்கெட் சிக்கன், ஏன் டம்ளர் சிக்கன் கூட சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் மூங்கில் சிக்கன் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வாங்க ஐயா வாங்க, வாங்கம்மா வாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணுதான், லூசு பொண்ணுதான், அம்மா அம்மாடி, இவ என்ன பண்ணுறா? கடைய போட்டு தான் சும்மா சும்மாடி. காடு வேலையத்தான் காட்டித்தான் காசு பணத்தை எல்லாம் போடுங்கிறா. என்கிட்ட காசெல்லாம் தீந்துதான் போகுது, ஏமாந்து நானும் தான் வாங்கித்தான் போறேனே. சின்ன பொண்ணுதான், லூசு பொண்ணுதான், அம்மா அம்மாடி, இவ என்ன ஏமாத்தி காசு சம்பாதிக்க சும்மா சும்மாடி. ஏண்டி ஊதா, உங்ககிட்ட நான் எப்படி காசு ஏமாத்துனேன்? ஃப்ளோ நல்லா இருக்குமேன்னு ஒரு பாட்டு பாடினேன்டி. நல்லா பாடின போ. ஆமா, என்னடி இது இன்னைக்கு மூங்கில் கம்பு வியாபாரமா? அடியே, மூங்கில் கம்பெல்லாம் வியாபாரம் பார்க்கலடி. என்னடி இது சுடுகாட்டுல கட்டை எடுக்கிற மாதிரி அடுக்கி வச்சிருக்க? உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் மண்டே கிண்டே போட்டாங்களா? அடியே, உன் வாயை திறந்தா நல்ல வார்த்தை வராதாடி. பின்ன எதுக்குடி இவ்வளவு கட்டையை போட்டு வச்சுக்கிட்டு கிடக்குற? எல்லாம் மீறி போற நீயே. இந்த கட்டை வேற யாருக்கு இல்லட்டி, உனக்கு தான். மேலே ஏறி படு. என்னடி எனக்கா? அப்ப சரி, இந்த கட்டையில நிறைய இடம் இருக்கு. நான் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன், நீ ஒரு பக்கம் படுத்துக்க. சனி போனா தனியா போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி அப்படி உன்னை திருத்தவே முடியாதுடி. ஆமா, நான் பெரிய 10ஆம் கிளாஸ் பரீட்சை பேப்பரு, என்ன திருத்தி இப்போ 100க்கு 100 மார்க் போட போறியாக்கு. ஆமா, என்னது இது? அதை முத சொல்லு. இதுவாடி, இது ஒரு சைனீஸ் முறை. இந்த மாதிரி மூங்கில் கம்புல சிக்கனை வேக வச்சு சாப்பிட்றதான் அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடி, அவங்க பாத்திரம் இல்லாதவங்களா இருக்கும், மூங்கில் கம்புல போட்டு வேக வைப்பாங்க. நம்ம ஊர்ல தான் நிறைய பாத்திரங்கள் கிடைக்குது. ஒரு அண்டாவிலையோ, ஒரு தவியிலையோ, ஒரு பானையிலையோ, ஏன் ஒரு டம்ளர்லயே போட்டு வேக வைக்கலாம்ல. ஐயோ ஐயோ, இவ்வளோத்தையும் எடுத்து நான் டம்ளரில் வேக வைக்கவா? அடியே, இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லாமல் இதில் வேக வைக்கலடி. மூங்கில்ல வேக வைக்கும்போது உடலுக்கு சில சத்துக்கள் கிடைக்குதுடி. என்ன பெரிய பொல்லாத சத்து! வாழை இலை புரோட்டான்னு சொல்லி புரோட்டாவை வாழை இலையில மடித்து வச்சு அதை திரும்ப சூடு பண்ணி சாப்பிடும்போது அதோட மனம் எப்படி இருக்கு? சும்மா வேற வேற லெவல்ல இருக்குமே. நல்ல சிக்கனை மசாலா போட்டு பெரட்டிட்டு இந்த மாதிரி மூங்கில் கம்பில் ஹோல் போட்டு அதுக்குள்ள சிக்கன் எல்லாம் ஃபில் பண்ணி அதை இயற்கையான முறையில் இந்த மாதிரி தீயில போட்டு நேரடியாக வேக வச்சு எடுத்து அந்த சிக்கனை சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் சும்மா வேற 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 லெவல்ல இருக்குண்டி. ஓ அப்படியாட்டி, அதுக்காகத்தான் இந்த மூங்கிலா? அப்ப இந்த மூங்கிலுக்குள்ளெல்லாம் சிக்கன் இருக்குன்னு சொல்லு. மூங்கிலுக்குள்ளெல்லாம் சிக்கன் இருக்கு. இப்போ சின்ன பொண்ணு அந்த பக்கமா திரும்பும்போது ஒரு மூங்கில தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான், உள்ள நிறைய சிக்கன் இருக்கும் போல. என்ன, இந்த நீளமட்ட நீலாம்பரியை தவிர வேற கஸ்டமரையே காணுமே. இந்த மூங்கில் நல்லா பெருசா இருக்கு, இதை தூக்கிடுவோம். அடியே ஊதா, என்னாச்சுடி? கை தொட்டதடி மூங்கில் சுட்டதடி, கை பட்டதடி உடனே பொத்ததடி. அடியே மூளைகட்ட முக்கால் மண்டை, அதான் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுல ஏன் கைய வச்ச? என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. உன்கிட்ட கேட்டா நீ காசுக்கு தானே தருவ, உனக்கு தெரியாம உன்னை தூக்கிட்டு ஓடி போயிடலாம்னு நினைச்சேன். கைப்பட்டதடி மூங்கில் சுட்டதடி. களவாணித்தனம் பண்ண நினைச்சல்ல, உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. நீதான் ஜப்பான் முறை, சைனீஸ் முறைன்னு எதோ பேர சொல்ற. சிக்கன் நினைச்சோன்னே வாயில வேற எச்சி உரிச்சி, காசு வேற நிறைய கேப்பியன்ட்டு ஆட்டை போடலான்னு பார்த்தேன். இப்படி ஆப்பு வாங்கிட்டு நிக்கிறேன். ஐயா, அதெல்லாம் கிடையாது. வெறும் இந்த மூங்கில் கம்புக்குள்ள இருக்க சிக்கனுக்கு ரேட் எல்லாம் கம்மி தான்.
வெறும் 50 ரூபா தாண்டி. என்னடி சொல்ற? மூங்கில் கம்புக்குள்ள இருக்க சிக்கனுக்கு 50 ரூபா தானா? அப்ப ஓகே, ஒரு 50 ரூபா தரேன், எனக்கு சிக்கனை கொடுறி. ஆனா இதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்குடி. உள்ள இருக்க சிக்கன் என்னம்பா 50 ரூபா தான். ஆனா வெளியில இருக்க மூங்கில் வந்து 200 ரூபாய். டோட்டலா ஒரு மூங்கில் சிக்கன் வேணும்னா நீ 250 ரூபாய் கொடுத்தா தான் வாங்க முடியும். என்னது? ஒரு மூங்கில் மர கட்டைக்கு 250 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா? அடியே, மூங்கிலுக்குள்ள சிக்கனை வச்சு இது வரைக்கும் நீ சாப்பிட்டு பார்த்திருக்கியா? அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதோட மனம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அதுவும் இல்லாம இந்த டிஷ்ஷை என்ன தவிர நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாரும் வித்ததே இல்லைன்னா பாரு. இதெல்லாம் நீ சாப்பிடணும்னா ஜப்பான் போகணும், இல்ல சீனா போகணும். ஓ, அது வேறையாட்டி. அங்க வரைக்கும் போகணும்னா அதிக செலவாகுமே. அந்த செலவெல்லாம் நீ பண்ண தேவையில்ல. ஃப்ளைட்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு பதிலா பேசாம என்கிட்ட 250 ரூபா கொடுத்தனா இங்கேயே சாப்பிட்றலாமே. ஓ, ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தாலும் ஓகே தான். வெளிநாட்டு உணவு நம்ம நாட்டுலன்னா சும்மா நினைச்சியா? ஓ, அப்படியாட்டி. சரி சரி, அப்ப 250 ரூபா தாரே, எனக்கு ஒரு மூங்கில் கம்பு கொடுத்துரு. அடியே, 250 ரூபா கொடுத்து மூங்கில் கம்பு வாங்கி போய் அதையா திங்க போற? சிக்கனோட சேர்த்து தாரேன்டி. ஆமாட்டி கிறுக்கி, சிக்கனோட சேர்த்துட்டா. வெறும் மூங்கில மட்டும் திங்கிறதுக்கு நான் என்ன யானையா? ஏன் வா என்ன கரும்பறைக்க மிஷினா? அட பாவி, யானை திங்கிறது என்ன, சிங்கம்புலி திங்கிறதெல்லாம் நீ அசால்ட்டா தின்றுவ போல. வாய பாரு, சும்மா வண்டலூர் ஷூ மாதிரி எத்தா பெருசா இருக்குன்னு. எப்பாடா, இந்த சிக்கனை சாதாரணமா ஒரு இலையிலையோ இல்ல ஒரு கவர்லயோ போட்டு வித்தோம்னா நமக்கு வெறும் 50 ரூபா தான் கிடைக்கும். இந்த மூங்கிலுக்குள்ள போட்டு வித்ததுனால 250 ரூபா கிடைக்குது. எப்படியோ இந்த லூசுகள் எல்லாம் ஈஸியா ஏமாத்தியாச்சு. ஆகா, இன்னைக்கு வெளிநாட்டு மூங்கில் சிக்கன் சாப்பிட போறேன். சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரீகம் அறிஞ்ச வண்டி. யாரு உனக்காட நாகரிகம் தெரியும்? எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், எனக்கு நாகரிகம் தெரியாது. நீயும் உன் நாகரிகமும் பனியன் போட்டு சட்டை போட தெரிஞ்ச உனக்கு ஒரு பேண்ட் டவுசரோ போடணும்னு தெரியலையே. இங்க பாரு சின்ன பொண்ணு, என்னோட பர்சனலா நீ தலையிடாத. என்னமும் பண்ணி தொலை. எனக்கு என்ன வந்துச்சான்? என்ன சின்ன பொண்ணு ஆண்டி, இந்த மூங்கில்லாம் வச்சு வீடு கட்டி வாழ போறீங்களா? ஆமாண்டா, இந்த மரம் கம்பளெல்லாம் வீடு கட்டி வாழ்றதுக்கு நான் ஆதிகால மனுஷி பாரு. அது சரி, இது எதுக்கு தீய வச்சு கொளுத்துறீங்க? அதனால நீங்க ஏறி படுக்க போறீங்களா? வாடா அரக்கரண்டி, உன்னை தான் பிடிச்சி தள்ளி விடலான்னு காத்துட்டு இருக்கேன். சும்மா கேட்டேன் ஆண்டி. ஆமா, என்ன கடை இது? மூங்கில் கம்ப சேல் பண்றீங்களா? வெறும் மூங்கில மட்டும் வாங்கி திங்கிறதுக்கு நீங்க எல்லாம் முயல் குட்டியாடா. இதுக்குள்ள சிக்கனை வச்சு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. மூங்கில் சிக்கன், பேம்போ சிக்கன் சொல்லுவாங்கல்ல அது. வாவ், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையே. ஒன்று 250 ரூபா தான். வாங்கி சாப்பிட்டு பாரு, சும்மா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மனம் ஊரே கமகமன்னு வீசும். அது என்னமோ கரெக்ட் தான். இது வரைக்கும் உங்ககிட்ட வாங்கிட்டு போனது ஒரே பீச்ச மட்டும் தான் வந்திருக்கு. இது ஊரெல்லாம் வீசுமா? ஐயா, அப்படி சொல்லலடா, ஊரெல்லாம் மணக்கும்னு சொல்ல வந்தேன். இது 250 ரூபாயா? என்னாலலாம் 250 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. வேற 50 ரூபாய்க்கு தாங்க. இந்த மூங்கில நம்ம ஊர் காட்டுல இருந்தானே வெட்டிட்டு வந்தீங்க. டேய், மூங்கில என்னமோ நம்ம ஒரு காட்டுல இருந்தா வெட்டினேன். ஆனா சிக்கனை நான் காசு கொடுத்தானே வாங்கியிருக்கேன். அதான் சிக்கனுக்குள்ள காசு தான் 50 ரூபா தரேன்னு சொல்லிட்டேனே. என்னடா இது, இந்த மூங்கிலுக்கான செட்டப்பு, அதுக்குள்ள சிக்கன் மசாலா எல்லாம் வச்சு அது தீய வச்சு சூடு பண்ணி அது வேக வச்சு ஒரு கடையை போட்டு நின்று கொடுக்குறேன். இதுக்கு 200 ரூபா வேண்டாமா? ஒழுங்கு மரியாதை இந்த மூங்கில் சிக்கனை எனக்கு வெறும் 50 ரூபாய்க்கு தந்துருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஊர் காட்டுல உள்ள மரத்தெல்லாம் வெட்டினது நீங்க தான் சொல்லி ப்ரூஃபோட போட்டோ எடுத்து காமிச்சிரேன் பாத்துக்கோங்க. அட பாவி, குட்டி பேலா இருக்கான், சீக்கிரம் ஏமாத்திரலான்னு பார்த்தா சரியான குறும்புக்கார பேலாலாம் இருக்கான். இவங்கிட்ட வம்பு பண்ணோம் நம்ம பொலப்பல மண்ணள்ளி போட்டாலும் போட்டுருவோம். பேசாம இவன் கேட்கற மாதிரியே கொடுத்துருவோம். டேய் வாங்கிக்கடா, வாங்கிக்க. கெட்ட வண்டி, நான் ரொம்ப கெட்ட வண்டி. என்கிட்ட தான் தப்பிக்க யாராலையும் முடியாதடி. அரக்கரண்டி அட நானடி புள்ள, அரக்கரண்டி அட நானடி புள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் நேம் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ்: மகிஷாலினி மதுரை, பொன்னரசி, ஸ்ரீ மாணிக்க செல்வி, விசாலி, விகாஸ், நேரக்கரண்டே, ராதிகா, ஸ்ரீமதி, ஆனந்தி, மனோ, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, கனிஷ்கா, ஓவியா, குமார், கற்பகம், சஸ்விகா, ஸ்ரீ செல்வம், தமிழ் செல்வம், மாரியம்மாள், முருகன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல உங்க நேம் மிஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா அந்த வீடியோல உங்க நேம் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.